அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை பணிகளை மேற்கொள்ள சென்னையில் மண்டல வாரியாக IAS அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். சென்னையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கையாக பணிகளை மேற்கொள்ள IAS அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கைகள் பணிகள் துவங்கியிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் உள்ளார். வணக்கம் ராஜகுமரன், விவரங்கள் என்ன, பதிவு செய்யலாம்? வடகிழக்கு பருவமழையை பொறுத்தவரை அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை சென்னைக்கு நல்ல மழைப்பொழிவை தரக்கூடிய காலமாக இருந்து வருகின்றது. இந்த நிலையில் தான் வடகிழக்கு பருவமழைக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை திட்டமிடுவதற்காக தற்போது சென்னையில் இருக்கக்கூடிய 15 மண்டலங்களுக்கும் IAS அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். மண்டல வாரியாக IAS அதிகாரிகளாக இருக்கக்கூடிய பல்வேறு துறைகளில் பணியாற்றக்கூடிய அதிகாரிகளுக்கு தற்போது இந்த பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இவர்கள் ஒவ்வொரு மண்டல வாரியாகவும் தங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதியிலே பருவமழைக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும், கடந்த கால அந்த வரலாற்று அடிப்படையிலே எந்தெந்த பகுதியில் எல்லாம் அதிக மழை நீர் தேங்கி இருந்தது என்பது உள்ளிட்ட விவரங்களை எல்லாம் பெற்று அதற்கான முன்னேற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும். அரசு துறைகளுக்கு அந்தந்த பகுதியில் சென்னையிலே மழைநீர் தேங்காத வண்ணம் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்த பரிந்துரையை வழங்கவும், அது மட்டுமல்லாமல் மழைநீர் தேங்கினால் அங்கிருக்கக்கூடிய மக்களை எவ்வாறு பாதுகாப்பாக தங்குமிடங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பது உள்ளிட்ட அந்த பரிந்துரைகள் எல்லாம் வழங்கக்கூடிய விதமாக இந்த நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றது. வடகிழக்கு பருவமழைக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக திருவொற்றியூரிலே IAS அதிகாரியாக பாலசுப்ரமணியனும், மணலி மண்டலத்திற்கு குமரவேல் பாண்டியன், மாதவரம் மண்டலத்திற்கு அருண்ராஜ், தண்டையார்பேட்டைக்கு கண்ணன், ராயபுரத்திற்கு ஆஷா அஜித், திருவிகா நகருக்கு கணேசன் உள்ளிட்ட IAS அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இவர்கள் அனைவருமே முதலமைச்சர் தலைமையிலான துறைகளில் பணி செய்யக்கூடியவர்கள் முதல் பல்வேறு துறைகளில் இருக்கக்கூடிய IAS அதிகாரிகள், தமிழ்நாடு ஸ்டேட் பிளானிங் கமிஷன் என்று சொல்லப்படக்கூடிய வகையிலான நகர்ப்புற திட்டமிடல் உள்ளிட்டவற்றில் இருக்கக்கூடியவர்கள், அதே போன்று மேலும் பல்வேறு துறைகளில் நகர்ப்புற ஊரமைப்பு சார்ந்தவர்கள், சுற்றுச்சூழல் காலநிலை மாற்ற துறையை சார்ந்த IAS அதிகாரிகள், அது மட்டுமல்லாமல் இந்த சிட்கோ என்று சொல்லப்படக்கூடிய வகையிலான தொழில் நிறுவனங்களோடு தொடர்பு கொண்ட IAS அதிகாரிகள், வருவாய்த்துறையை சார்ந்தவர்கள், பேரிடர் மேலாண்மை துறையை சார்ந்தவர்கள், அதோடு சேர்த்து மேலும் அந்த நில நிர்வாகம் உள்ளிட்டவற்றை சார்ந்தவர்கள், தோட்டக்கலைத்துறை உள்ளிட்ட துறைகளில் பணி செய்யக்கூடியவர்கள், அதோடு சேர்த்து இந்த ஆதிதிராவிட நலத்துறை, பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பணி செய்யக்கூடிய 15 IAS அதிகாரிகள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு இந்த பணி ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. மண்டல வாரியாக இவர்கள் ஆய்வுகளை மேற்கொண்டு பரிந்துரைகளை வழங்க வேண்டும். அக்டோபர் முதல் டிசம்பர் வரை எதிர்பார்க்கப்படக்கூடிய வடகிழக்கு பருவமழை காலத்தில் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து சென்னையிலே வெள்ள பாதிப்பு ஏற்படாத நடவடிக்கையை எடுப்பதற்கான அறிவுறுத்தலோடு இந்த நியமனங்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன.